மத்திய அரசு 3350 கோடி இந்த பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்கிறது. அதுல 330 கோடி தமிழகத்திற்காக சிறுபான்மை நலனுக்காக மத்திய அரசு அனுப்பிய தொகையை அப்படியே இந்த திமுக ஆட்சியில் திருப்பி அனுப்பினார்களே தவிர சிறுபான்மை மக்களுக்கான நலத்திட்டத்திற்கு நரேந்திர மோடி எவ்வளவு திருப்பி அனுப்பினாங்க? 330 கோடி ரூபாய். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இவர்கள் என்ன ஒரு பொய் வாக்குறுதி கொடுத்தாங்க இஸ்லாமியருக்கு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால். அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கோவை சிறைவாசிகளை விடுதலை செய்வோம், அந்த கோயம்புத்தூர் குண்டுவெடிப்புல யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அந்த பயங்கரவாதிகளை நாங்கள் விடுதலை செய்வோம் என்று அவர்கள் பேசினார்கள். இஸ்லாமியர்கள் போய் ஆதரவு கடிதம் கொடுத்த பொழுது நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் ஐயா ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? நடவடிக்கை எடுக்கலையே. மத ரீதியிலான வழக்குகள்ல சம்பந்தமுடையவர்களுக்கு பொது மன்னிப்பு கிடையாது என்று சொல்லி அவர்கள் யாரையும் விடுதலை செய்யலன்றத உண்மையானது. அப்படி யாரு சொன்னா? ஸ்டாலின் ஐயா சொன்னாரு. அவரே கோர்ட்டுக்கு என்ன சொன்னார்னா இவங்களை ஏங்க விடுதலை செய்யலன்னு கேட்டதுக்கு மத ரீதியிலான வழக்குகளில் சம்பந்தமுடையவர்களுக்கு பொது மன்னிப்பு கிடையாதுன்னு தமிழக அரசின் ஸ்டேட்மெண்டாவே கொடுத்திருக்காங்க. ஆமா சொல்லி இருக்காங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா இஸ்லாமிய சிறைவாசிகளை மீட்டெடுப்போம்னு சொல்றீங்க, அதுவே தவறானது. ஒரு குண்டு வெடித்த தீவிரவாதி எப்படி வெளியே விடலான்ற நியாயமான கேள்வி இருக்கு. பிறகு நீங்க வெளியே விடுறோம்னு சொல்லி அந்த மக்களை ஏமாத்தி வாக்கு வாங்கிட்டு பிறகு நீங்க நீதிமன்றத்தில் என்ன பதிவு செய்கிறீர்கள் என்றால் அதை வெளியிட மாட்டோம்னு சொல்லி இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் அதுல எதிர்பார்க்காங்க.